எந்த திட்டம் இல்லை என்று கேட்கும் அளவிற்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 399 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட 102 திட்டப் பணிகளை துணை முதல்வர் திறந்து வைத்தார். பின்னர் 975 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 108 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற சென்னை பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகையினையும் உதயநிதி வழங்கினார். விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் 1959ஆம் ஆண்டு தேர்தலில் முதன்முறையாக சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது. அப்போது தீட்டப்பட்ட திட்டங்கள்தான் இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற சென்னைக்கு ஒரு விதையாக திகழ்ந்து வருவதாக கூறினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சென்னையினுடைய மேயராக இருந்தபோது சிங்கார சென்னை என்ற திட்டத்தை துவங்கி வைத்தார். சென்னையை பார்த்து பார்த்து திட்டினார். இன்றைக்கு சென்னையிலே குடிநீர் பஞ்சம் கிடையாது. சென்னை முழுக்க எங்கு பார்த்தாலும் மேம்பாலங்கள் இருக்கின்றன. மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சாதனைக்கெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அடித்தளம் அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இந்தியாவிலேயே அதிகமாக நகரமயமாக மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு உருவாகிறது என்றால் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்கள் தான். எந்த திட்டம் இல்லை என்று கேட்கும் அளவுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திட்டம்